டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ராமபிரானின் அதி அற்புத குணமாக அன்பை பற்றி இந்த வீடியோவில் சில தகவல்களை அந்த ராமபிரான் எனக்கு அளித்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களோடு பகிர்கிறேன். சீதை ராமருக்கு மிக மிக அன்புக்குரியவர், நம்ம எல்லோரும் அறிந்தது. அதர்மத்தின் வழியில் சென்று ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் வைக்கப்பட்டார். சீதாதேவியை மீட்க வேண்டும், இலங்கைக்கு பாலம் அமைக்க வேண்டும். வானர சேனைகளும் மற்றவர்களும் தர்மத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த பாலம், சீதாதேவியை மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட பாலம், தர்மத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட பாலம், ராமசேது என்று நாம் அழைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தால் சீதாதேவியின் மேலேயே ராமருக்கு அளப்பரிய ஒரு அன்பு இருந்ததை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அவா, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற பிடிப்பு எல்லாமே. ஆக இரு தரப்பினரும், சேனாதிபதிகளும் சேனைகளும் வானர சேனைகளும் ராமபிரானும் அன்பினால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த பிணைப்பின் வெளிப்பாடுதான் இந்த ராமசேது பாலத்தை ஒரு அடிப்படையாக அமைத்து வெற்றிக்கு வழிகோலியது. இங்கு முக்கியமாக நமக்கு தெரிய வருவது என்ன? ராமபிரானின் அன்பு தனது சேனை மற்றும் வானர சேனை அனைத்து மீதும் அளப்பரிய அன்பை வைத்திருந்தார். அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தார். உலகத்தில் எதையோ அன்பின் வெளிப்பாட்டு சின்னமாக கருதுகிறோம், பரப்புரைகள் செய்யப்படுகிறது. வேண்டுமென்றே இந்த ராமசேது அன்பின் வெளிப்பாடு, தர்மத்தை நிலைநாட்ட அமைக்கப்பட்ட ராமசேது என்பதை நாம் மறந்துவிட்டு 4வது 5வது மனைவி, 13வது 14வது குழந்தை பெற்றெடுத்தவள், இறந்ததற்காக அமைக்கப்பட்ட இடுகாட்டு சமாதிகளை அன்பின் வெளிப்பாடு என்று கூறுபவர்கள், அந்த ஞாபக சின்னத்தை அமைத்தவர்களின் கைகள் துண்டிக்கப்பட்டதில் எந்த விதமான அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது என்று நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் கொடூரத்தின் உச்சம் என்றுதான் நாம் உணர வேண்டும். அதை அப்படியே ஸ்ரீ ராமபிரானின் அன்புக்கு பக்கம் நின்று நாம் பார்த்தோம் என்றால், எப்பேற்பட்ட அன்பின் வெளிப்பாடு! எல்லோரையும் அரவணை, அனைவருக்கும் தன் அன்பினால் ஆசீர்வாதங்களை கொடுத்து, தர்மத்தின் வழியில் ஒரு நூலிழை கூட பிறழாமல் வெற்றி அடைந்த ராமன் அன்பினால் பிணைக்கப்பட்ட வெற்றி அது, அன்பினால் அடித்தளம் அடைக்கப்பட்ட வெற்றி அது, அன்பினால் அமைக்கப்பட்ட ராமர் சேது. அதுதான் அன்பின் காலம் இருக்கும் வரை நாம் அனைவரும் கருதக்கூடிய, உணரக்கூடிய அன்பின் சின்னமாக வேறு எதையோ நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு குணநலம் ஸ்ரீ ராமபிரானை மரியாதா புருஷோத்தம் என்ற அளவிற்கு உயர்த்தியது. புருஷர்களிலே உத்தமமானவர் புருஷோத்தம், மரியாதைக்கு உரியவர். மனித ரூபமாக அவதரித்திருந்தாலும் அளப்பரிய மரியாதைக்கும் உத்தமரான புருஷனாகவும் ராமர் விளங்குகிறார் என்பதுதான் இந்த அன்பின் வெளிப்பாட்டின் மூலம் நாம் அறியக்கூடிய உண்மை. ஸ்ரீ ராமபிரானின் கொடை மற்றும் தியாகம், அந்த குணநலங்களை சிறு தகவல்களோடு நாம் பார்க்க இருக்கிறோம். பட்டாபிஷேகம் நல்லபடியாக முடிந்தது. வெற்றி வாகை சூடி இலங்கையிலிருந்து திரும்பி வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று. விபீஷணனும் கூடவே வந்திருந்தார். அவர் திரும்பி இலங்கைக்கு போக வேண்டியது, மனமில்லை. ராமபிரானுடைய அன்பினால் கட்டுப்பட்டு திரும்பி போவதற்கு மனம் இல்லாமல் அங்கேயே இருந்து விட்டார். மனமில்லாமல் என்று சொல்வதை விட உறுதியாக இருந்தார். ராமபிரானுடையே தன்னுடைய வாழ்நாள் இருக்க வேண்டும் என்ற உறுதியில். பகவானின் அவதாரம் அல்லவா ஸ்ரீராமபிரான், அவருக்கு தெரியாம இருக்கு. விபீஷணனை அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டணும்ன்றதுக்குத்தான் இவ்வளவு முயற்சிகளையும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டி அந்த இலங்கையை ஆண்டு சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டியது உனது கடமை. நீ இலங்கைக்கு போ, அங்கு அரசாட்சி செய். விபீஷணனுக்கு மனசு வரல. ஏன்னா விபீஷணன் அடைந்தது சரணாகதி. அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது மாதிரி கூடவே இருக்கேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, ராவணனை வீழ்த்தி விட்டு எனக்கு முடிசூட்டுகள் என்று கேட்பதற்கான பிரதி உபகாரத்துக்காக விபீஷணன் ராமனிடம் வரவில்லை, சரணாகதி அடைந்து விட்டார். ராமனும் விபீஷணனை எப்படி நடத்தினார்? அவருடைய அதிசய குணங்கள் பல உண்டு. குகனோடு ஐவரானோம் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதியிருக்கிறார். படகோட்டி கேவத் என்று சொல்லக்கூடிய இனத்தை சார்ந்த குகனை தனது சகோதரனாக ராமர் ஏற்று, விபீஷணனை தனது 6வது சகோதரனாக ஏற்று ஸ்ரீராமபிரான். அப்பேற்பட்ட அன்பின் வெளிப்பாடை விபீஷணனால் மறுக்க முடியவில்லை. பதவிக்காக ராமனுடன் சேரவில்லை, அன்பினால் கட்டுண்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி செய்ய ராமனுடன். இந்த இடத்துல தான் ராமர் ஒரு அனைவருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார், ஒரு உறுதியை எடுத்தார். அது என்ன? ஈஸ்வாகு குல தெய்வமான ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய
திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கநாதர் சுயம்புவாக உருவானவர். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 10,000கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர். பிரம்மாவால் பிரம்மதேவனால் சூரிய தேவனுக்கு பூஜிக்க கொடுக்கப்பட்டவர். அந்த சூரிய குல வம்சம், ஈஸ்வாகு குல வம்சம் குலதெய்வமாக வழிபட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஸ்ரீரங்கநாதரை குலதெய்வமாக பூஜித்து பிரார்த்தனை செய்து வழக்கத்தில் இருந்த ஒரு தெய்வத்தை ராமபிரான் விபீஷணனிடம் கொடுத்து, எப்பேற்பட்ட கொடை! மகாபாரதத்துல கர்ணனை தான் மிகப்பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி, இங்க பாருங்க ராமபிரானுடைய கொடை வள்ளல் தன்மை எப்பேற்பட்ட கொடை! தனது காலங்காலமாக தன் குல தெய்வத்தை எடுத்து அடுத்தவருக்கு கொடுக்கிறாள். எப்படி மனசு வருமா? அந்த மனசு தர்மம் நிலைநாட்டப்பட்டுள்ளது. விபீஷணன் சென்று அங்கே ஆட்சி அமைக்க வேண்டும், அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ எங்கேயாவது வச்சிடாத, வச்சுட்டேன்னா அங்கிருந்து அவர் ஸ்ரீரங்கநாதர் நகர மாட்டார். அப்படி வைக்கப்பட்ட தன்னுடைய நித்திய கர்மாவுக்காக வைக்கப்பட்டதுதான் ஸ்ரீரங்கம் தீவு. அந்த இடத்துல ஒரு பக்கம் கொள்ளிடம், இன்னொரு பக்கம் காவேரி. ரங்கநாதர் எந்நேரமும் உனக்கு அருள் புரிவார், காலம் காலமாக அழப்பட்டார். அதனாலதான் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டு எழுந்திருப்பார், இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டிருப்பார் அப்படிங்கிற தகவல். இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக ராமனின் உன்னதமான கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை, தாராள குணம், தயாள குணம் எல்லாமே வெளிப்படுகிறது. அதனாலதான் திருப்பி நான் சொல்றேன், ராமனை ஒரு இளவரசனாகவோ அல்லது பட்டாபிஷேகமான பிறகு ஒரு அரசனாகவோ யாரும் பார்ப்பதில்லை. பகவான் மனிதனாக அவதரித்து அனைத்து தர்மங்களையும் கடைபிடித்து பிறழாமல் வாழ்ந்த மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராமபிரான். இது நமக்கு தெளிவாக தெரியும். அனைவருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கங்கள்.